This is extreme weather. இன்றைய நாளில் நாங்கள் தெரிவித்ததை போன்றே மழையுடனான வானிலை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நீடிக்கப் போகிறது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக தென்மேல் பருவ பயிற்சியினுடைய நிலை கொண்டிருக்கக்கூடிய தன்மைதான் படிப்படியாக நாட்டிலே இந்த வானிலை தொடர்பான விடயங்களிலே கூடிய தாக்கம் செலுத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் நாட்டின் பல பகுதிகளிலே பலத்த மழையுடனான வானிலை பதிவாகி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஆறுகளை அண்மித்த பல பகுதிகள் இப்பொழுது நீரிலே மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக கழுகங்கையை பொறுத்தவரையிலே அடுத்து வரக்கூடிய 24 மணித்தியாலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கழுகங்கையை அண்மித்திருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ரத்னபுரி மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பல பகுதிகளில் நீரில் மூழ்கியிருந்த பகுதிகள் இப்போது வெள்ளமட்டம் குறைவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களிலே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வானிலை சம்பவங்கள் எவ்வாறு பதிவாகியது பார்ப்போம். எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, ஹொரண, தொடங்கொட, மில்லனிய, களுத்துறை, புலசிங்கள, மதுராவல, பாலிதனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கழுகங்கை தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சிறிய அளவிலான வெள்ள அபாயம் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அத்தனகலு ஓயா நீரேந்து பகுதிக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 48 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேவுலப்பேட்டிய, மீரிகம, அத்தனகல்ல, மகர, கம்பகா, மினுவாங்கொட, ஜாயல, கட்டான மற்றும் வத்திரலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட அத்தனகல் ஓயா மற்றும் உருவல் ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 7 பிரதான நீர்த்தேக்கங்களும் 9 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த மழை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு 2 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலி மாவட்டத்தின் டெஹோவிட்ட, தெரணியகல, ருவான்வெல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, அயகம, குருவிட்ட மற்றும் எஹலியகோட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு, களுத்துறை, கேகாலை, கம்பகா, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கடந்த நாட்களில் பெய்த கடும் மழை வீழ்ச்சியினால் மண் சரிவு அபாயம் ஏற்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. அந்த பகுதிகள் மீண்டும் சரிவடையக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. தற்போதைய மழை வீழ்ச்சியுடன் ஏதேனும் ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகும். இதேவேளை அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் 16,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிக அளவிலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 11,150 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடாகங்கை வான் பாய்ந்ததன் காரணமாக புலசிங்கள, மோல்காவ பிரதான வீதி, தம்பல மற்றும் ஹட்டமக சந்தி பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. பூகொட நகரின் வீதிகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சியே இது. வெள்ளம்பேட்டிய வெள்ளைவத்த பகுதியும் இன்று காலை வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. மினிவாங்குட கட்டான வீதியின் மகா உலுப்பேட்டிய 2ஆம் கட்டை பகுதியில் உள்ள வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்தன்கலு ஓயா மற்றும் ஊர்வல் ஓயா வான் பாய்ந்ததன் காரணமாக கம்பகா, கந்தானி வீதி மற்றும் கம்பகா, ஜாயில வீதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கம்பகா, கொசோவிட்ட மற்றும் ரத்மல்வீட்ட பிரதேசங்களிலும் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சியே இது. இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்று காரணமாக எல்பிட்டிய அவித்தாவ நாலந்த மகா வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் கட்டடத்தின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
காரணமாக நீர்கொழும்பு நகரின் சில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பெரியமுல்லை பிரதேசத்தில் கோமஸ் வத்தை, ரப்பர் வத்தை, தெனியாய வத்தை, செல்லக்கந்த ஆகிய பகுதிகளும், கட்டுவை பிரதேசத்தின் புவக்வத்தை உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறித்த பகுதியை ஊடறுத்துச் செல்லும் தெப்பாயில பெருக்கெடுத்தமையே இதற்கான பிரதான காரணமாகும். இதேவேளை நீர்கொழும்பு மீரிகம பிரதான வீதியில் 2ஆம் கட்டை பகுதியில் வெள்ளம் தேங்கியிருப்பதனால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களிலே நாட்டில் இவ்வாறு வானிலை தொடர்கின்ற போது தற்போதைய நிலையில் வானிலை இவ்வாறுதான் இருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவ பயிற்சி காரணமாக தொடர்ச்சியாக இந்த மழையுடனான வானிலை மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் அதேபோன்று கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலே அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளிலே 100 மில்லிமீட்டர் வரையிலே மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஊவ மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்கிழப்பு மாவட்டங்களை பொறுத்தவரையிலே மாலை வேளையிலே மழையுடனான வானிலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் மாவட்டத்திலும் மழையுடனான வானிலை தொடரும். இந்த மழையுடனான வானிலை குறிப்பாக இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களிலே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மின்னல் தாக்கங்கள் குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும். எனவே இந்த வானிலை தொடர்பான விடயங்களிலே கூடிய அவதானமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள்.